ஒரு கேள்வி கேட்டா அது ஒரு பெல் சொல்லிட்டு ஒரு கேள்வியில 9 கேள்வி உள்ளன்னு வச்சுக்கிறாரு. அதுபோல் 10 அதுபோல். வேலூர் திருவண்ணாமலை இந்த தேசிய நெடுஞ்சாலை என்பது அவர் குறிப்பிட்டது போல இப்போது ஆந்திர பெருமக்கள் அதிகமாக திருவண்ணாமலைக்கு ஆன்மீக கடனை ஆற்றுவதற்காக லட்சக்கணக்கான பேர் வருவார்கள் என்பது உண்மை. அந்த அடிப்படையில் தான் அது தேசிய நெடுஞ்சாலை ஒன்றிய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காரணத்தினால் நானும் அந்த ஊருக்காரன் என்கிற ஒரே அந்த அடிப்படையிலும் அதை விரிவுபடுத்த வேண்டும் என்ற எங்களுடைய அவை முன்னவரும் அந்த ஊரை சார்ந்தவர், அவரும் திருவண்ணாமலைக்கு அடிக்கடி வந்து போவார். ஆனால் அதை சாலை விரிவுபடுத்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இருப்பதற்கு வாய்ப்பில்லை. எனவே தொடர்ந்து நான் 2 முறை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் மாண்புமிகு நிதின் கட்கரி இடத்துல கடிதம் கொடுத்ததோடு மட்டுமல்ல, அது அவசியம் குறித்து அவரிடத்துல அழுத்தமாக சொன்னேன். அது எங்கள் ஊர் ஆன்மீகமான ஊர், அது ஆனால் அதை விரிவுபடுத்த வேண்டும் என்று அவரை நான் கேட்டுக்கொண்டேன். அதோடு மட்டுமல்ல, இந்த ஆண்டு அதற்கு டிபிஆர் தயார் செய்வதற்கு வேண்டிய முயற்சிகள் எடுக்கப்படும் என்ற அடிப்படையில் தான் கடிதம் வந்திருக்கிறது. அடுத்த முறை டெல்லிக்கு போகும்போது மீண்டும் வலியுறுத்தி அது 4 வழிச்சாலையாக தான் சரியாக இருக்கும் என்று இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்று. அதுக்கு அடுத்தபடியாக இந்த ரயில்வே பாலத்தை பற்றி கேள்வி கேட்டார். அதுக்கு ஒன்றும் இல்லை, 90% முடிச்சுட்டாருன்னு அது ஒன்று தான் ஒரு தவறான செய்திங்க சொல்லிட்டார். பொதுவாக அந்த பாலம் ஏற்கனவே அந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்டது என்பதும் டெண்டர் விடப்பட்டது என்பதும் அது உண்மைதான். ஆனால் அவர் சொன்ன மாதிரி 90 பங்கெல்லாம் வேலை நடைபெறலை. இன்னும் சொல்ல போனால் அந்த பாலம் கட்டாத நின்றதுக்கு காரணமே நிலையெடுப்பு எடுக்கலை. அப்ரோச் ரோடுக்கு நிலம் எடுத்திருந்தால் தானே அப்ரோச் ரோடு போட முடியும். நிலமே எடுக்காமல் போய்விட்டார்கள். அதற்கு பின்னால் அதுக்கு வேண்டிய முயற்சி எடுத்து அங்கே நேரடியாக அழைத்து பேசி அந்த நிலத்தை கையகப்படுத்தி அதற்கு பின்னால் அந்த பணிகளை நாங்கள் தொடங்க ஆரம்பித்தோம். அவர் சொன்ன மாதிரி நானும் பொங்கல் தினத்திலே அதை திறந்து விட வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகள் நான் எடுத்தேன். நெடுஞ்சாலையை பொறுத்தளவுக்கு மாநில நெடுஞ்சாலை பணிகள் எல்லாம் நிறைவு பெற்று விட்டது. ஆனால் இடையில இருக்கிற ரயில்வே ட்ராக்கில் பாலம் அமைக்கணும்னு சொன்னால் மாநில நெடுஞ்சாலை இருக்கிற நாம் மட்டும் முயற்சி செய்தால் போடாது. அது ஒன்றிய அரசாங்கம் அவர்கள் தனியாக ஒரு ஒப்பந்ததாரை அழைத்து ஒப்பந்தம் விடப்பட்டுத்தான் அந்த பாலத்தை அவர்கள் அமைக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய அது சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட் இன்ஜினியரை ஒரு முறைக்கு 4 முறை அந்த ரயில்வே துறைக்கு நானே நேரடியாக தொடர்பு கொண்டு பேசினுடைய விளைவாகத்தான் இப்பொழுது பாலங்கள்லாம் போடப்பட்டிருக்கிறது. இன்னும் மேலே பிசி போட வேண்டியிருக்குது. அது போட்டு முடிஞ்சோடனே 15 நாளில் கியூர் ஆகிடும். அநேகமாக இந்த ஏப்ரல் மாதம் முடிவதற்குள் அந்த பாலம் கட்டாயம் திறக்கப்படும். அதற்கு அழைப்பு உங்களுக்கு அனுப்பப்படும்.